இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான தயிர் சாதம் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த பருப்புலாம் பொன்னிறமாக மாறினோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா சாப்பாடு ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆற வச்சுக்கலாம். சாப்பாடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சிருங்க. மசிச்சு வந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது புளிச்ச தயிர் இல்லை, ஃப்ரெஷ்ஷான தயிர்ன்றதுனால நான் இது கூட பால் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இருக்கிற தயிர் கொஞ்சம் புளிக்குது அப்படின்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தாளிச்சதையும் இதுக்குள்ளே சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கோயில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.